கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இருவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அருளா இருளா என்ற ஒரு சிறிய தலைப்பிலே இன்றைய மறையுரையை அமைத்து அருளில் வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்றைய வாசகங்களின் பின்னணிகள் அனைத்தும் திகில், பயம், அச்சம் என்று ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி பின்னணியை சற்று அலசி பார்ப்போம். மத்தேயு அதிகாரம் 10 முழுவதும் நற்செய்தி பணிவுரை என்று சொல்லுவார்கள். அதில் இன்று நாம் வாசிக்க கேட்ட 26 33 முடிய உள்ள இறைவாக்கியத்தை இவ்வாறு சுருக்கமாக சொல்லுகிறேன். அதே தான் விளக்கமாக மறையுரையாக ஆற்ற விரும்புகிறேன். நற்செய்தி பணியில் சீடர்கள் கொள்ள வேண்டிய துணிவு, இந்த 4-5 வசனங்களும் இதைத்தான் சொல்லுகிறது. நற்செய்தி பணியில் சீடர்கள் கொள்ள வேண்டிய துணிவு. ஒவ்வொன்றாக பார்ப்போம். நற்செய்தி பணி விரிவாக பார்ப்போம். நற்செய்தி பணி என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பமாகிறது. வார்த்தை தான் நாம் நற்செய்தி என்று புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறோம். ஆனால் இந்த பணி ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. அது என்ன பணி? இறை மனித உறவை பலப்படுத்துவது. மனிதன், நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், நம்முடைய உறவு என்பது உடன்படிக்கையை போன்ற ஆண்டவரோடும் அயலாரோடும் அது ஒன்றிணைந்த உறவாக இருக்க வேண்டும். ஆகவே இறை மனித உறவை மையப்படுத்தியது தான் இந்த பணி. இந்த இறை மனித உறவை அறிவிக்க வேண்டும். வந்தவர்கள்தான் இறைவாக்கினர்கள். அந்த வழியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவும். இறை மனித உறவை பலப்படுத்தி ஒருவரோடும் இறைவனோடும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த பணி. ஆகவே இதை செய்வத்தான் இரண்டாவதாக சீடர்கள் வந்தார்கள். சீடர்கள் என்பதையும் இந்த நற்செய்தி பணியையும் நாம் சுருக்கிவிடக்கூடாது. யாரோ ஒரு சிலர் தான் இறைவாக்கினரோடு முடிந்து விட்டது, அல்லது நற்செய்தி பணி என்பது, இந்த உறவு என்பது ஒரு சாராருக்கு என்று நாம் நினைக்கக்கூடாது. இது அனைவருக்கும் உள்ள ஒன்று. யாரெல்லாம் உறவை, என்னுடைய வார்த்தைகளை மீண்டும் சொல்லுகிறேன், யாரெல்லாம் உறவை, இறை மனித உறவை வளர்க்கிறார்களோ, யாரெல்லாம் உறவுக்காக பற்றுறுதியுடன் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் உறவுக்காக அனைத்தையும் இழக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து, சீடர்கள், இவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உறவுக்காக, இறை மனித உறவுக்காக அனைத்தையும் இழந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு கண்டிப்பாக துணிவு வேண்டும். அந்த துணிவு இறைவனிடமிருந்து கொடுக்கப்படும் என்பதுதான் செய்தி. நற்செய்தி பணிக்காக சீடர்கள் கொள்ள வேண்டிய துணிவு, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய எடுத்துக்காட்டாக முதல் வாசகத்தில் எரேமியா இந்த செய்தியைத்தான் சொல்லுகிறார். உங்களுடைய உறவு இறைவனோடும் சரியில்லை, மனிதர்களுக்குள்ளும் பாகுபாடு இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் உறவை மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவரை என்ன செய்ய நினைத்தார்கள், எப்படி அவரை வாட்டி வதைக்கினார்கள் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு திகில், எங்கும் திகில், இவன் எப்பொழுது ஒழிவான், இவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த உறவின் பயங்கரம் நமக்கும் தெரியும். எத்தனை பேர் சொத்துக்காக, அதற்காக, இதற்காக என்று எப்பொழுது ஆள் ஒழிவார்கள், நாம் எப்பொழுது இந்த ஆள் ஒழிந்த பிற்பாடு இவைகளை கைப்பற்றலாம் என்றெல்லாம் கூட நினைக்கக்கூடியவர்கள் உண்டு. இதுதான் வாழ்க்கை. ஆகவே இப்படி ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். புத்தகம் எண்ணாகமும் 12வது அதிகாரம்
1 to 2 வரை உள்ள ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில், மோசேயினுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த திகிலை கொண்டிருந்தார் என்பதை வரிகளுக்கு இடையிலே படிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எண்ணிக்கை நூல் 12, 1, 2. மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியமும் அவருடைய சகோதரி, ஆரோனும் அவருடைய மனைவி அவருக்கு எதிராக பேசினர். சரியா? இதுதான் சூழல். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றார்கள். மோசையை மட்டம் தட்டுகிறார்கள். மோசே மிகப்பெரியவர், ஆண்டவரோடு கைகோர்த்து நடக்கக்கூடிய அளவிற்கு அவர் இறைவனோடு நெருக்கமானவர் என்பதெல்லாம் தெரிந்தும் ஒரு போட்டி, ஒரு பொறாமை மக்கள் தூண்டிவிட்டதன் காரணமாக அவற்றை மட்டும்தான் பேசுகிறாரா, எங்கள்கிட்ட பேசலையா என்று அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அவரை, மோசேவை அவர்கள் நாணச் செய்கிறார்கள். மோசேவினுடைய மனநிலை சற்று எண்ணி பாருங்கள். வேறு யாராவது சொல்லியிருந்தால் கூட அவர் வருத்தப்பட்டு இருக்க மாட்டார். ஆனால் யார் சொன்னது? இரத்தத்தின் இரத்தம், நரம்புகளின் நரம்பு, அவரோடு கூட பிறந்த அவருடைய சகோதரியே இதை சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்று பாருங்கள். அவரை அவமானப்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லுகின்ற பணி, அவர் சொல்லுகின்ற அவருடைய அந்த தலைமை ஏற்க முடியவில்லை. ஆகவே கடவுளுடைய துணை அவருக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5, 6 வசனங்களிலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். யோசுவா புத்தகம் உன் வாழ்நாள் 1, 5, 6. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டார்கள். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். வீறுகொள், துணிந்து நில். பயம் ஒரு புறம், அருள் மறுபுறம். அருள் ஒரு புறம், இருள் ஒரு புறம். வாழ முடியாது என்று நினைத்தால் அது இருள். ஆண்டவருடைய துணை இருக்கிறது, வாழ முடியும். எப்பொழுது? சான்று பகிர்ந்து வாழ வேண்டும். பணிக்காக, உறவுக்காக, இறை மனித உறவு, அதுதான் பணி. அந்த பணிக்காக வாழுகின்ற பொழுது இறைவனுடைய துணை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தலைமை ஏற்க பயந்த அந்த யோசுவாவிடம் ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஆகவே யாரெல்லாம் பணியால் பற்றுறுதியில் வாழ்ந்த துன்பம், பயம், தடுமாற்றம், ஏமாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இறைவனுக்காக மனித இறை மனித உறவை பலப்படுத்த அனுப்பப்பட்ட செய்தியோடு வருகிறோம். நிச்சயமாக துன்பம் இருக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். சிட்டுக்குருவிகளை உதாரணமாக சொல்லுகிறார். யாருக்கும் எதற்கும் பணிய வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி, இறை மனித உறவை பலப்படுத்தி வாழுங்கள் என்று, துணிவோடு இருங்கள் என்று அவர்களுக்கு, சீடர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே நற்செய்தியில் இயேசு தனது சீடர்களுக்கு இந்த துணிவைத்தான் தருகிறாரே ஒழிய வேதனைகளையும் சோதனைகளையும் பயங்களையும் அச்சத்தையும் கண்டு ஓடிவிடாதீர்கள் என்றுதான் சொல்லுகிறாரே ஒழிய எதிர்த்து நில்லுங்கள், இது இறை பணி, இது மனிதர்களுக்கு தேவையான பணி, அந்த பணியை நீங்கள் செய்கிறீர்கள், உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வாக்கியங்களைத்தான் நாம் பார்த்தோம். அதாவது துன்பங்களை விட அவர் தருகின்ற அருள் மிக பெரிது, அவர் தருகின்ற உறுதி மிக பெரிது, அவர் தருகின்ற வல்லமை ஆற்றல் மிக்கது. ஆகவே பயந்து விடாதீர்கள். இந்த இறை மனித உறவு என்ற அந்த பணியிலே உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நீங்கள் சமாளித்து வாழ நான் உங்களுக்கு அருள் ஆசீர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். உச்சகட்டமாக உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒன்றை சொல்லுகிறார். உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றன. யாருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு எவ்வளவு இருக்குன்னு? அந்த அளவிற்கு துணிவை தருகிறார். அந்த அளவிற்கு அந்த பணியில இறை மனித உறவு என்ற அந்த பணியை நீங்கள் கட்டி காக்கின்ற பொழுது உங்களுக்கு துணிவை தருகிறேன் என்று சொல்லுகிறார். பயம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஓடி விடுங்கள் என்று சொல்லவில்லை. நான் இருக்கிறேன் என்பதைத்தான் அஞ்சாதீர்கள் என்றவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆகவே பணி வாழ்வில், அதாவது உறவுகளை மேம்படுத்த நம் வாழ்வில் துணிவுடன் இருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இது இறைவன் தந்த ஒரு பணி.
மூன்றாவது பகுதி, இதை வாழ முடியுமா? முடியும். வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அருமையான பாடம். வாழ முடியாது என்று நினைப்பவர்களுக்காகவே ஆண்டவர் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை ஏறக்குறைய 3 முறை அந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார். வாழ முடியும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். வாழ்ந்தவர்களுடைய நிகழ்வு, என்னுடைய நிகழ்வு அல்ல. நான் வேதத்திலிருந்து தான் படித்து காட்டுகிறேன். திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம் 9-10 வசனங்களில் இதை நாம் பார்க்கிறோம். கொரிந்து நகரிலே புனித பவுலடியார் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இறை மனித உறவை உயிர்த்த ஆண்டவர் வழியாக அவர் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது அவருக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது. வந்த உன்னை ஒழித்து விடுவோம் என்று மக்கள், யூதர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அவர்கள் திருத்தூதர் பணிகள் 18:9. ஒரு நாள் ஓர் இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, இந்த மாதிரி மனக்குழப்பத்தில், வேதனையில், துன்பத்திலே வாழ்ந்த அந்த பவுலடியாரிடம் கனவில் தோன்றி சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கு இழைக்கப் போவது இல்லை, இந்நகரத்தில் எனக்குரியவர்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். வரக்கூடாது என்று சொன்னவர்களில் இவர்கள் இப்பொழுது 1.5 வருடம் அங்கே இருந்தார். அந்த வார்த்தை அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு என்பதனுடைய மூலம் அஞ்சாதே, போதித்து கொண்டே இரு. ஆகவே நீ போதித்து கொண்டே இரு, நான் உன்னோடு இருக்கிறேன், எனக்குரியவர்கள் அங்கே இருக்கிறார்கள், உனக்கு ஒன்றும் நடக்காது என்று சொல்லுகிறார். அது ஆண்டவர், ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தைகள். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 6வது அதிகாரம் 3-5 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நான் வேதத்திலிருந்து தான் படித்து காட்டுகிறேன், என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 6வது அதிகாரம் 3-5. எவரும் குறை கூறாத வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம், எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை சொல்லிட்டார். நாங்கள் இப்படி தான் செய்கிறோம், இப்படி தான் பணிபுரிகிறோம், இறை மனித உறவை இப்படித்தான் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறோம். மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்தோம், பட்டினி கிடந்தோம். ஏமாற்றுவர் என அவர்களுக்கு நாங்கள் தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3-10 வரை உள்ள பகுதியை படித்து காட்டியிருக்கிறேன். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும். நம்முடைய உறவுகள் என்பது என்ன? கணவன், மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள். நம்ம இருக்கின்ற அந்த சமுதாயம் இதுதான். ஏற்றத்தாழ்வில்லாத, பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டிய ஒரு அற்புதமான வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படிப்பட்ட பற்றுறுதியோடு வாழக்கூடிய வாழ்விலே நமக்கு துன்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் அதை கடந்து கடவுளுடைய அவர் தருகின்ற அருள், அவர் தருகின்ற ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அதை மறந்து வாழ்ந்தால் அது இருள் வாழ்வு. வேண்டாம் என்று அந்த இருளிலேயே இருக்கக்கூடிய வாழ்வு. பிடிவாதத்தோடு என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய குழந்தைகளை, நண்பர்களை, உறவினர்களை மாற்ற முடியாது, மாற்ற மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுவதெல்லாம் இருளை சார்ந்த வாழ்வு. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு துணிவை தந்திருக்கிறார், மன்னிப்பை தந்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாராள உள்ளத்தை தந்திருக்கிறார், இறை மனித உறவை காட்டி இருக்கிறார், அதற்காகவே இறந்திருக்கிறார், உயிர்த்திருக்கிறார். ஆகவே வாழ முடியும், மன துணிவு வேண்டும். இதைத்தான் புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டும் அல்ல, நம்பிக்கைங்கிறது வெறும் வேண்டுதல்களில் மட்டும் ஏற்பதற்கு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றதுக்காக மட்டும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தரவில்லை. மாறாக அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். இதுதான் வாழ்க்கை. துன்பங்களை ஏற்கவும் நாம் அருள் பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் நான் அந்த தலைப்பை தந்திருக்கிறேன்.
அருளா இருளா என்று முடிவு செய்ய வேண்டியது நாம். ஒரு உண்மை நிகழ்வோடு நிறுத்துகிறேன். அந்த பெண்மணி முதல் திருமணம் நடந்தது. ஒரு 6-7 மாதத்தில் அந்த கணவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து விட்டார். பிறகு அவர் ஒரு நல்ல பெண்ணாக இருந்ததால் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 6 மாதங்கள் கழித்து 2வது திருமணமும் செய்தார்கள். அந்த 2வது திருமணம் செய்தவரும் ஒரு 5-6 மாதங்களில் அவரும் தவறி போகிறார். சோகமாக இருக்கிறது. ஆனால் ஒரு போதகர், இறைப்பணியை போதிக்கின்ற ஒரு சாதாரண சகோதரர் அந்த பெண்ணுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று விரும்புகிறார். கடவுள் மீது பாரத்தை போட்டு துணிவோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்கிறார். செய்ய விரும்பியதை சொன்ன பொழுது எல்லோரும் திகில், பயம் என்று எரேமியாவுக்கு இருந்ததைப் போல அவரை பயமுறுத்துகிறார்கள், இது ஆகாது, முடியாது என்று. ஆனால் துணிவோடு அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளை பெற்று போன வாரத்திலே வந்து இந்த கதையை என்னிடம் சொன்னார்கள். வாழ முடியும், வாழ வேண்டும். உலகம் சொல்லுகிறது வேண்டாம், அந்த பெண்ணை கழட்டி விடு, 2 பேர் செத்து போயிட்டான், நீ செத்துருவே என்று சொல்லுவார்கள். ஆனால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தையை படித்து, வாழ வேண்டும். இந்த பணிக்காக, அன்புக்காக, குடும்பத்திற்காக, இந்த பணி நற்செய்தி பணி என்று சொல்லக்கூடிய இறை மனித உறவை பலப்படுத்துகின்ற வாழ்வில் இறைவன் என்ன செய்கிறார் என்பதை சொல்லி முடிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் 1:7-8 வசனங்கள். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். நாம் கோழைகள் அல்ல, வாழ முடியும். எனவே நம் ஆண்டவருக்காக நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். துணிவோடு இருங்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். என்றும் எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய அருட்கரம், அவருடைய துணிவு, அவர் தருகின்ற அந்த ஆற்றல், உயிர்த்த ஆண்டவரின் ஆற்றல் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து எந்த துன்பம் வந்தாலும் சரி, என்ன வேதனைகள் வந்தாலும் சரி, குடும்பத்திற்குள் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் தூக்கிவிட்டு குடும்பத்தை வாழ வைக்க முடியும், வாழ முடியும் என்ற எண்ணத்தில் ஒரே ஒரு முறை கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம் நாம் செல்லக்கூடிய இந்த வாழ்வை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். வாழ்ந்து காட்டிய அன்னை கன்னிமரியாள் நம்மோடு இருக்கிறாள். வாழ முடியும், வாழ வேண்டும். கருவறை டு கல்லறை, ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு இறை மனித உறவை பலப்படுத்திய வாழ்வாக நற்செய்தி பணியில் சீடர்கள் துணிவு கொள்ள வேண்டும் என்பதை மனத்தில் இருத்தி வாழுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன்.